வெல்கம் காய்ஸ். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு டீமன் ஸ்லேயரே வந்துட்டோம். ஏன்னா வந்து நீங்கள் சோலோ லெவலுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் 2 டேஸாக நான் போட்டு வெயிட் பண்ணேன், கிடைக்கல. பட் ஆனால் டீமன் ஸ்லேயர் எபிசோட் 1க்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால நம்ம வந்து அதுக்கு போயிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து நைட் தான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் மார்னிங்கே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு உங்களுக்கு கேட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் சோலோ லெவலில் கேட்டிருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம சோலோ லெவலில் கண்டினியூ பண்ணுவோம். இல்லை டீமன் கேட்குறீங்கன்னா டீமன் ஸ்லேயரே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை தேர்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த அனிமையும் நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ கதையும் சொல்லுவோம். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் டீமன் ஸ்லேயர் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் அஷிரா ஸோ உயிர் பொழைச்சிக்கோன்னு கொடுத்துட்டு அங்கேருந்து ஹூரோ கொடாக்கின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாரு இதுதான் அட்ரஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருப்பான். வர வழியில் ஊரில் வந்து ஓய்வு எடுக்கிறதுலான்னு இருந்திருப்பான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் இருக்கும், அது கூட இருக்கும். கூடையும் அந்த மூங்கிலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். பரவாயில்ல ஃப்ரீயாக எடுத்துக்கோ, நீ நிறைய உதவி செஞ்சுருக்கேன்னு. இல்லை நான் காசு கொடுத்து தான் எடுத்துப்பேனுவான். இல்லைப்பா நீ ஃப்ரீயாக எடுத்துக்கோ பண்ணுவான். கேட்க மாட்டான், கையை பிடிச்சி நசுக்கி இந்த காசுன்னு கொடுத்துட்டு ஓடி வந்துடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்தளவுக்கு நல்லவன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலை அடியில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நெசுகோ விட்டு போயிருக்கான். நெசுகோ பார்த்திங்கன்னா கோவத்தோடு வந்து ஒரு பள்ளத்துலேருந்து எழுந்துக்கிறான். ஏன்னா வந்து சன்லைட்டுன்றனால வந்து பயந்து போய் வந்து கேவுக்குள்ளே லைட் வெளிச்சம் வராது, இருந்தாலுமே வந்து டீமன்ஸ்க்கே வந்து ஒரு உணர்வு இருக்கும். அதனால் வந்து பள்ளம் தோண்டி உள்ளே உட்காந்துப்பான். ஸோ இது பார்த்துமே நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா நம்ம டீமன் தங்கச்சி வந்து மறுபடியும் எலியாக மாறிடுச்சோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெசுகோவுக்கு வந்து ஒரு கூடை எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த ஹோட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் இதில் வச்சு அடைச்சிட்டு இதுக்குள்ளே போக முடியுமா பாரு அப்படின்னும். தலை மட்டும்தான் போகும், உடம்பு போகாது. சரி நெசுகோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீ பெருசாக உருமாறலாம், அதே மாதிரி வந்து சின்னதாக உருமாற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நெசுகோ வந்து குழந்த மாதிரி உருமாறி அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ அங்கேருந்து வந்து கிளம்புறான். போகிற வழியில் வந்து இன்னொருத்தவங்க பார்க்குறான், இது மாதிரி வழி கேட்குறான். இந்த வழிக்கு போகணுன்னா ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மலையை ஏறி இறங்கணும். ஆனால் வந்து பார்த்து போங்க, மலை வந்து ரொம்ப டேஞ்சரானது. நீங்கள் வந்து லக்கேஜோடு போகிறீங்க, சாயங்காலத்துக்குள்ளே உங்களால் ரீச் ஆக முடியாது, ஏறி இறங்க முடியாது. ஏன்னா அந்த மலை வந்து டேஞ்சரான மலை, அதில் வந்து போகிறவங்களாம் வந்து மிஸ் ஆகுறாங்க அப்படின்னுவான். சரி நான் பரவாயில்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இன்னொரு சீன் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது. கரெக்டாக மலைக்கு மேலே தான் வந்திருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலை பார்த்ததுமே ஹீரோவுக்கு வந்து சந்தோஷமாயிடுது. லைட்டும் மாதிரி எரியுது, யாருனா இருப்பாங்க, நம்ம போய் அங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அபரிவிதமான மோப்ப சக்தி இருக்குன்றனால பிளட்டு வந்து மோப்பம் பிடிச்சிருவோம். நம்ம ஹீரோ பிளட்டு மோப்பம் பிடிச்சதுமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கோயிலேருந்து தான் வரும். சரி வேகமாக கோயிலுக்கு போய் பார்த்தா கோயிலில் ஒரு டீமன் வந்து அங்கே ஒரு 3 பேர் வந்து கொன்று சாவடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்ததுமே வந்து டீமன் வந்து பேசும், இது மாதிரி வந்து இது ஏன் டெரிட்டரி, என்னோடய ஏரியா, நீ யாரும் உள்ளே வரத்துக்கு அப்படின்னு கேட்கும். ஏன்னா வந்து டீமன் வந்து இன்னொரு டீமன் நம்ம நெசுகோவை தான் சென்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சி விடும், ஐயோ டீமன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நெசுகோ பார்த்தீங்கன்னா நெசுகோ வந்து பிளட்டை பார்த்ததுமே வந்து இது வரைக்கும் பிளட்டே கன்சீவ் பண்ணல, பிளட்டே குடிக்கல, பிளட்டும் சாப்பிடல, ஹியூமன் எதுவுமே சாப்பிடலன்றனால பார்த்ததுமே வந்து வாயெல்லாம் ஜொல்லு ஒழிட்டு வந்து பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம டீமனுக்கு இந்த டீமனுக்கும் வந்து சந்தேகம் வந்துடும், இரு நீங்கள் 2 பேரும் ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். நம்ம ஹீரோ தான் ஹியூமனாக இருப்பன்றனால நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துடும். நம்ம ஹீரோவும் வந்து கோடாலியை வச்சு கழுத்துலேயே ஒரு வெட்டை போட்டுருவோம். அந்த டீமனும் பரவாயில்ல கோடாலியா நல்லா தான்ப்பா வெட்டியிருக்க, நான் டக்குன்னு ரீஜெனரேட் ஆகிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடுமே. அப்படியே அந்த வெட்டுக்காயம் வந்து அப்படியே மறைஞ்சிரும், காயமும் மூடிக்கும். அந்த டீமனும் அங்கேருந்து பறந்து வந்து நம்ம ஹீரோவுடைய கழுத்தை பிடிச்சி நசுக்க பார்க்கும். பரவாயில்ல ஒரு வாட்டி எதுவும் லக்கியாக நீ என்னை வெட்டிட்டேன், இந்த வாட்டி பேர் உன் கழுத்தை வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெசுகோவையும் காமிக்கிறாங்க. நெசுகோ வந்து அப்படியே அந்த பிளட்டையே பார்த்துட்டு ஜொல்லு ஒழுகிட்டு நிற்கிறா சாப்பிட்றதுக்காக. பல நாள் வந்து சாப்பிடாதவன் திடீர்னு சாப்பாடை பார்த்தா எப்படி பார்த்துட்டே இருப்பானோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோவுடைய குரல் வந்து நம்ம நெசுகோ கேட்டுரும். ஓடி வந்து டீமனை ஒரு எட்டி ஒரு உதைக்கும். தலை துண்டாக சும்மா பால் மாதிரி போயிட்டு உருண்டு விடுவோம். நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடும், நெசுகோ நீ அவனை கொண்டுட்ட, இருந்தாலும் அவன் வந்து டீமன் எப்படி பண்ண நீ அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா ஒரு பக்கத்தில் இருந்து உடம்பு வந்து அசைஞ்சு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம நெசுகோ வந்து எட்டி வச்சிருவான். டீமன் உடம்பு வந்து இப்போ தனியாக போய் விடும். நம்ம ஹீரோவெல்லாம் நம்பவே முடியாது. இப்போ அந்த உடம்பு வந்து தனியாக மூவ் ஆச்சா, தலையே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பான். டீமன் அங்கேருந்து பேசும், எப்படி நீ வந்து இது பண்ண, நீ வந்து டீமன் தானே, நீ எப்படி வந்து ஹியூமனோட வந்து
டீம் அப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னும் ஆச்சரியமாக போவோம். இன்னும் எப்படியோ பேசிக்கிட்டு இருக்கான் அவன் 2 துண்டா போன பிறக்கும் அப்படின்ட்டு. ஏய் அது டீமன்பா, அது அப்படி தான் அது நம்மளுக்கு தெரியுது, பாவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியல. இப்போ உடம்பு வந்து நம்ம நெசுகோ வந்து அட்டாக் பண்ணோம், சண்டை போட்டுட்ருக்கோம். ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கையில் இருக்க கோடாலியை எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதுக்காக போவான். இப்போ தலை துண்டாக போச்சு இல்லையா, அது வந்து தலையிலேருந்து கையை மட்டும் வளர வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் வந்து உடம்பு வந்து நெசுகோ கூட சண்டை போட்டுன்னு அப்படியே தனியாக அவன்ட்டு இந்த பிரிஞ்சு போயிடும் இந்த சைடு. நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் வந்து ஆச்சரியமாக பார்த்து, என்ன இது கழுத்துலேருந்து கை மட்டும் தனியாக வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து தலைமுடி வந்து கையில் இருக்கிற அந்த கோடாலியில் வந்து முடியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த டீமன். நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது நம்ம நெசுகோக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனை பிடிச்சி ஒரு முட்டுவான் பாருங்க. எதுக்குமே அசராத அந்த டீமன் வந்து இவன் முட்டின இதில் வந்து கதி கலங்கி போயிடும். 2வது வாட்டியும் முட்டி அவளுடைய அந்த டீமனுடைய வந்து முடி வந்து அந்த கோடாலியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதனால் அப்படியே கோடாலியை பிடிச்சி ஒரு விசிறு தூக்கி அடிப்பான். நம்ம ஹீரோடைய மண்டை ஓடு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. டீமனையே வந்து கதி கலங்க வச்சிருச்சு, வெறும் 2 முட்டு தான். இப்போ வந்து நம்ம மரத்தில் வந்து அந்த டீமன் வந்து கோடாலியோட மாட்டதுனால நம்ம ஹீரோ வந்து நெசுகோவை தேடி ஓட ஆரம்பிச்சிருவான். நெசுகோன்னு கத்திக்கிட்டே போவான். பார்த்தா வந்து இந்த டீமன் வந்து நெசுகோவை போட்டு புரட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து நெசுகோ வந்து இப்போ தான் டீமனாக மாறி இருக்கா, ஃபுல் எனர்ஜியும் வந்து ரெக்கவர் ஆகிருக்காது, கிடச்சியும் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் மலையில் சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். டீமனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து மலையிலேருந்து கீழே விழுவாங்க. அப்போது நெசுகோ வந்து கையை பிடிச்சி நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுவான், பிடிச்சி இழுத்துருவான். அந்த டீமன் மட்டும் வந்து அப்படியே குப்பரக்காக போய் கீழே கல்லில் வந்து மோதி விழுந்துடும். அந்த தலை வந்து லிங்க் ஆகி தானே இருக்கும், தலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோ வந்து சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு அந்த டீமன் தலை முன்னாடி நிற்கிறான், அதை கொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு வந்து பார்க்குறான், இந்த டீமன் வந்து கிடையாது, நம்ம வீட்டில் இருந்தது, இது வேற ஒரு டீமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து டீமன் வந்து கொல்லலான்னு முடிவில் எடுத்திருப்பான். ஆனால் வந்து அவனால் கொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து திடீர்னு வந்து சந்தோஷமாக சுற்றி இருந்த பையன், எதுவுமே தெரியாது, திடீர்னு ஒரே நாளில் வந்து அவன் தங்கச்சி வந்து டீமன் ஆகிடும். இப்போ இன்னொரு டீமன் வந்து கொல்லணுன்னா அவனால் பாவம் எப்படி முடியும், தயக்கத்தோடையே நின்றுக்கிட்டு இருப்பான். கொல்லணுன்ற வெறியும் இருக்கும், கொல்லக்கூடாதுன்ற மனசும் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கை வந்து பின்னாடி நம்ம ஹீரோ வந்து பிடிக்குது. திரும்பி பார்த்தா முகமுடி போட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இல்லை அந்த கத்தியாரெலாம் அவனால் டீமன் வந்து கொல்ல முடியாது அப்படின்னுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான், என்னடா இவன் சைலண்ட்டாக வந்திருக்கிறான், இவனுடைய கால் வந்த சவுண்டு கூட நம்மளுக்கு கேட்கலையே அப்படின்ட்டு. சரி இப்போ எப்படி கொல்றது அப்படின்னு கேட்பான். யோசி, டீமன் வந்து எப்படி கொல்லலாம். ஸோ வந்து அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்லுவான்னா, உன்னுடைய ப்ராப்ளம் வந்து நீ தான் வந்து சால்வ் பண்ணணும், யோசி என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், சரி இந்த கத்தியால் கொல்ல முடியாது, அப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போது இதை நசுக்கி தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்துகிட்டு வந்து நசுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம அந்த மாஸ்க் போட்டவனுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலேருந்து ஒரு சென்ட் மாதிரி வரும். சேம் நம்ம ஹீரோக்கு என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் தான் இவனுக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சென்ட், ஸ்மெல். அந்த ஸ்மெல்லை வச்சு வந்து மோப்பம் பிடிச்சி நம்ம ஹீரோவை பார்க்குறான். அவன் யோசிக்கிறான், நம்ம மாஸ்க் போட்டவன், இல்லை இவனுக்கு வந்து முடிவெடுக்கிற திறமை கிடையாது, அதே மாதிரி வந்து ரொம்ப பாவமாக வந்து டீமனை பார்க்குறான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அப்புறம் கியோ யாரை நீ அமைச்சிருக்க, இவனால் வந்து செய்ய முடியாது, அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நல்லவன் இல்லையா, அதனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த டீமன் வந்து முழிச்சிருது. அப்புறம் அந்த டீமன் வந்து கத்திக்கிட்டே இருக்கும், கிட்டவா அவனை கொன்னே ஆகணும், கிட்டவா அவனை கொன்னே ஆகணும்னுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தா லைட்டாக வந்து வெளிச்சம் வர மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா வந்து சூரியன் வந்து உதயமாக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் சன்லைட்டு வந்து சூரியன் மேலே வருது, அதே போதுமானது அந்த டீமனை கொல்றதுக்கு. அது லைட்டாக பட்டதுமே அந்த டீமன் வந்து அப்படியே எரிஞ்சு பொசுங்கி போயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்க்குறான், ஐயோ தம்மாத்துண்டு சன்லைட்டே போதுமா இதெல்லாம் கொல்றதுக்கு அப்படின்ட்டு வந்து நெசுக்கோவை தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம். பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்ப்பான். நெசுக்கோ வந்து அந்த கூடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெறியாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும். இவ்வளோ நேரமாச்சா என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ சூரியன் வந்துருந்துச்சுன்னா நான் வெளியே அந்த செத்துருப்பல்ல அப்படின்ட்டு ஒரு லுக் விடும். அது பார்க்கும்போது அதை கன்வே பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கே வந்து கன்வே ஆகிடும், தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமன் அந்த பாடிஸ்லாம் இருக்காது, டீமன் கொண்ட பாடிஸ்லாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஐயோ எங்கே அந்த வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வயசானவன் வந்து அந்த இறந்த உடலை வந்து புதைச்சிருப்பாப்புல. அப்புறம் வந்து அந்த வயசானவன் வந்து கேட்பான், என் பேர் வந்து சக்கோஞ்சி ஹோரோகோடாக்கி,
நீ தான் கியூ சொன்னாலா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார், என் பேர் வந்து டான்ஜிரோ காமடோ, அவள் வந்து என் தங்கச்சி நெசுக்கோ அப்படின்றான். நம்ம ஹீரோவை பார்த்து ஊரோ கொடாக்கி கேட்குறாரு, இப்போ உன் தங்கச்சி வந்து ஏன்னா ஒரு ஹியூமனை வந்து சாப்பிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே பிளாங்காக எடுத்து அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான், எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறான். இப்போ வந்து ஊரோ கொடாக்கி சொல்கிறாரு, இதுதான் பிரச்சனை, உன்னால் வந்து முடிவெடுக்க முடியல உன்னால். இப்போ பார்த்தோன்னா வந்து அந்த டீமனை வந்து உன்னால் அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் நீ அழிக்கலை அப்படின்னு சொல்லி பலார்னு கன்னத்திலே அடிக்கிறான். அது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு நீ அலோவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னா, புரிஞ்சுது சார் அப்படின்னா. சரி, இப்போ வந்து உன்னை வந்து டீமன் ஸ்லேயர் கோருக்கு வந்து உனக்கு நான் டெஸ்ட்டு வச்சுப்பேன், நீ அதில் வந்து பாஸ் ஆனாதான் உன்னை சேர்த்துப்பேன், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். புரிஞ்சுது சார்ண்ணே. ஸோ வா இப்போ என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி நம்ம ஊரோ கூடாக்கே வந்து ஓடுறாரு. செம்ம ஸ்பீடாக இருக்கார், வயசானவர் தான், ஆனால் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கார். நம்ம ஹீரோவால் சேஸே பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நெசுக்கோ கிட்ட வந்து மனசில் பேசிக்கிட்டே வரான். இது மாதிரி வந்து நெசுக்கோ நீ வந்து பொறுமையாக இரு, நீ எப்போவுமே வந்து பொறுமையாக தான் இருப்ப, இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கண்டிப்பாக வந்து உன்னை ஹியூமனாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியாக வந்து ஊரோ கோடாக்கியோடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், கடைசியாக வந்துட்டோம், டெஸ்ட்டு முடிஞ்சிச்சா, நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் அப்படின்றான். நம்ம வந்து அடுத்து வந்து மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கோ அங்கே வந்து படுக்க வச்சுட்டு வராங்க. நெசுக்கோ வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மலைக்கு மேலே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவால் வந்து நடக்கவே முடியல, கால்லாம் வலிக்குது, ஏன்னா வந்து ஓடி வந்தான்ல, அதனால் கால்லாம் வலிக்குது, அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இப்போ வந்து இங்கேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, ஆனால் இந்த வாட்டி வந்து உனக்கு வந்து காலையில் வரைக்கும் டைம்லாம் கொடுக்க மாட்டேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினர் போகிறாப்புல. என்ன இதுதான் டெஸ்ட்டா, மலையிலேருந்து கீழே வரணுமா, அவ்வளோதானே, ஒருவேளை வந்து இந்த பனி மூட்டமாக இருக்குது, அதனால் வந்து நான் வழி மாறிடும் அப்படின்னு யோசிக்கிறார் போல் ட்ரெயினரு. ஆனால் எனக்கு வந்து அவருடைய சென்ட்டை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து அது ஈஸி தான், எனக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடி வந்துகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கயிறை வந்து தட்டி விட்டுறான். பார்த்தா அது வந்து ஒரு ட்ராப்பு. திடீர்னு தூரத்தில் வந்து கல் வந்து அவன் மூஞ்சிலே அடிக்குது. தட்டு தரு மாதிரி கொஞ்சம் முன்னாடி போகிறான், திடீர்னு பார்த்தா முன்னாடி பள்ளத்தில் வந்து விழுந்துடுறான். அப்போ தான் வந்து யோசிக்கிறான், ஆமாம் இல்லை இதுதான் வந்து டெஸ்ட்டு போல், இது மாதிரி நிறைய ட்ராப்ஸ் இருக்குது, இதில் வந்து மாட்டாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறான். திடீர்னு பார்த்தா இன்னொரு கயிறு இருக்குது, அதில் வந்து கையை வச்சிட்றான். அப்புறம் வந்து ஒரு மரம் வந்து புறமடியிலே வந்து அடி. இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் முன்னேறி போகிறான், மறுபடியும் வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, அதுலேயும் வந்து மாட்டுறான். அவனுக்கு வந்து மூச்செல்லாம் வர வாங்குது, மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இப்போ வந்து நம்ம மோப்ப சக்தியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறான், ப்ரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணுறான், சென்ட்டை வந்து வச்சு அங்கேருந்து ஒவ்வொரு ட்ராப்லேயும் வந்து டாச் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, எனக்கு வந்து மோப்ப சக்தி இருக்கிறதுனால வந்து இந்த ட்ராப்லாம் வந்து ஹியூமன் தானே செட் பண்ணாங்க, அவங்களுடைய சென்ட் இருக்கும்ல, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டாச் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு பெருமூச்சு விட்றான். திடீர்னு பார்த்தா ஒரு மூங்கில் கொம்பு வந்து வயிற்றுலேயே அடித்து தூக்கி எரியும், கீழே மூங்கில் கொம்பாக வந்து விடும். அவனுக்கு வந்து என்ன தான் வந்து ஹியூமன் வச்சாலும் இங்கெல்லாம் ட்ராப் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அது வந்து என்னென்ன ட்ராப்பு, அதுலேருந்து எப்படி வந்து தப்பிக்கணும்னு தெரியாது, ட்ரைனிங் இருக்காதுன்றனால அடிபட்டு பொறுமையாக வந்துட்டுருப்பான். நான் நெசுக்கோக்காக இதெல்லாம் வந்து பொறுத்துக்க மாட்டேனா, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நெசுக்கோக்காக நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து டே பிரேக் வரும், கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுப்பாப்புல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக பார்த்தா சூரியனும் அந்த டைம் தான் வந்து உதிக்கும், அதுக்கு முன்னாடி நான் ஹீரோ வந்து சேர்ந்துருவான், டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிடுவான். இப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது ஊரோ கொடாக்கிக்கு, நம்ம கியோ டோமியோக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பாப்புல, இது மாதிரி வந்து நான் ஒருத்தனை வந்து உங்கள் வழியில் வந்து அனுப்பிச்சிருக்கேன், அவனை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், அவன் செம்ம தைரியமான ஆள், எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு கத்தி வெப்பனுமே இல்லாமல் என்னை வந்து அட்டாக் பண்ண வந்தான், அவனுடைய ஃபேமிலி வந்து இறந்துட்டாங்க, அவன் தங்கச்சி வந்து டீமனாக வந்து மாறிடுச்சு, அவன் வந்து டீமன் ஸ்லேயராக வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறான். அவன் தங்கச்சி வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஹியூமனும் வந்து அட்டாக் பண்ணாது, நான் கேரண்டி தரேன், எப்படியாவது அவனை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் இவங்க 2 பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்களாச்சும் வந்து இதிலேருந்து வெளியே வராங்களா இந்த கொடுமையிலேருந்துன்னு பார்க்கலாம், எனக்காக நீங்கள் எந்த ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கியோ வந்து லெட்டரை எழுதி அனுப்புகிறான். ப்ளஸ் வந்து அவன் வந்து உங்களை மாதிரியே வந்து அவனுக்கும் வந்து மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஸ்பாய்லர் தான் முன்னாடி சொன்னது, இங்கே தான் வந்து அதை ரிவீல் பண்ணுறாங்க, நான் சொல்லிட்டேன். அதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி அனிமி பார்த்ததுனால வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து சொன்னமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதெல்லாம் வந்து மாறும் சார், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, கியூ டோமியோக்கா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் மென்ஷன் ஆகிருக்கு. அது வந்து நம்ம ட்ரெயினர் வந்து யோசிக்கிறாரு, அவன் வந்து கரெக்டாக தான் சென்ஸ் பண்ணியிருக்கான் இந்த பையன் வந்து அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ். நம்ம ட்ரெயினர் வந்து சரி உன்னை நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக ஏற்றுக்கிறேன் தாஞ்சிரோ அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல செகண்ட் அனிமே எபிசோட் 2 வந்து முடியுது. கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.